ஞான ஒளி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் இந்த வார ராசி பலன் காணலாம். கிரகங்களுடைய பாத சாரங்களை முதலில் காணலாம். இந்த வாரம் 1/7/2026 முதல், அதாவது புதன்கிழமை காலை 7:40 முதல் உத்திராட நட்சத்திரம் ஆரம்பம். 10/7/2026 வெள்ளிக்கிழமை பரணி நட்சத்திரத்தை சந்திர பகவான் கடக்கும் வரை இந்த வார பலன். சூரிய பகவான் திருவாதிரை நட்சத்திரம் 3ஆம் பாதத்திலிருந்து முன்னேறி செல்கிறார். சந்திர பகவான் உத்திராட நட்சத்திரத்திலிருந்து முன்னேறி செல்கிறார். செவ்வாய் பகவான் கிருத்திகை நட்சத்திரம் 4ஆம் பாதத்திலிருந்து, ரிஷபராசி கிருத்திகை நட்சத்திரம் 4ஆம் பாதத்திலிருந்து முன்னேறி செல்கிறார். புதன் திருவாதிரை நட்சத்திரம் 1ஆம் பாதத்திலிருந்து முன்னேறி செல்கிறார். குரு பூச நட்சத்திரம் 2ஆம் பாதத்திலிருந்து பார்த்தீங்கன்னா அஸ்தங்கத்தை நோக்கி செல்கிறார். சுக்கிர பகவான் ஆயில்ய நட்சத்திரம் 3ஆம் பாதத்திலிருந்து முன்னேறி செல்கிறார். சனி பகவான் உத்திரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்திலிருந்து வக்கரகதியை நோக்கி செல்கிறார். இந்த வாரம் முடியும் வரை ராகு அவிட்ட நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில், கேது மக நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில். இந்த வாரம் என்ன சிறப்பு அப்படின்னா, ராகுவை நோக்கி சந்திர பகவான் செல்கிறார். ராகுவை நோக்கி சந்திரன் செல்லும் போதும் நம்முடைய லக்னாதிபதி, அவரவர் பிறந்த லக்னாதிபதி கோச்சாரத்தில் ராகுவை நோக்கி செல்லும் போதும் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் விபத்து நடக்கும். இப்போ ராகுவை நோக்கி சந்திரன் செல்லும் போதும், ராகுவை நோக்கி லக்னாதிபதி செல்லும் போதும் உடலில் நோய் வந்துச்சுன்னா அல்லது விபத்து நடந்துச்சுன்னா கண்டிப்பாக மரணம் ஏற்படும். ராகுவை நோக்கி சந்திரன் செல்லும் போது, அதாவது ராகு மேல் சந்திரன் கடக்கும்போது தான் பெரும்பாலான இடங்களில் விபத்து நடக்கும், திருட்டு நடக்கும், கொள்ளை சம்பவங்கள் நடக்கும், கொலை குற்றங்கள் நடக்கும், பேய் பிசாசு அமானுஷியம் சார்ந்த வேலைப்பாடுகள் கூடுதலாக இருக்கும். இந்த வார ராசி பலன் ஒவ்வொரு ராசிக்கும் சிறப்பாக விரிவாக காணலாம். நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி. கும்பம் ராசி அன்பர்களுக்கு இந்த வார ராசி பலன் காணலாம். 1/7/2026 புதன்கிழமை மதியம் 2 மணி முதல் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 12வது வீட்டிலிருந்து சந்திர பகவான் இந்த வாரத்தை தொடங்குவார். ராசிக்கு 12வது வீட்டில் சந்திரன் வரும்போது உங்களுக்கு சந்திர பகவான் 6ஆம் வீட்டிற்கு அதிபதியானவர், ருண ரோக சத்துருஸ்தானாதிபதி. ராசிக்கு 12வது வீட்டிலே வரும்போது பெண்கள் வழியில், தகாத வழியில் பணங்காசு செலவு செய்யக்கூடிய அமைப்பு வார ஆரம்பத்தில் உண்டு. அதாவது 1, 2, 3 தேதிக்குள். 12வது வீட்டில் சந்திரன் வரும்போது உறவினர்களோ நண்பர்களோ தொலைவிலிருந்து வருவாங்க, அதாவது வெளியூர்லேருந்து வருவாங்க. அவங்க வழியில் உங்களுக்கு பயண அலைச்சல்கள் வார ஆரம்பத்தில் இருக்கும். 4, 5, 6 ஜென்ம ராசியிலே ராகுவை சந்திர பகவான் கடப்பார். ஜென்ம ராசியை சந்திர பகவான் கடக்கும் போது பார்த்தீங்கன்னா ராகு இருக்கிறார். உங்களுக்கு கனவு தொல்லை கூடுதலாக இருக்கும். பகலில் படுத்தாலும் கனவு வரும், இரவில் படுத்துவங்கனாலும் கனவு வரும். ஜென்ம ராசியை சந்திரன் கடக்கும் போது இவர் ராகு இருக்கிறார். அமானுஷிய பிரச்சனைகளும் ஒரு சிலருக்கு உண்டு. அதாவது ஆவி பேசுது, பேய் அழுத்துது, இந்த கோயிலுக்கு போய்டலாம், அந்த கோயிலுக்கு போய்ட்டுலாம், வேண்டுதல் வைக்கலாம், பரிகாரம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான பிரச்சனைகளும் வரும். ஜென்ம ராசியிலே ராகுவை சந்திரன் கடக்கும்போது அதிகமாக உடல் உழைப்பு இருக்கும். உங்கள் உடலை சார்ந்து முகம், கை, கால் இப்படி உங்கள் உடலை சார்ந்து மற்றவர்கள் விமர்சனம் செய்வார்கள்.
என்னப்பா உன் மூஞ்சி சோங்கி போச்சு, களை இல்லை, கொஞ்சம் முகத்துக்கு மருத்துவம் பாரு, உடல்நிலை ரொம்ப மோசமாக இருக்குது, உடல்நிலையை தேர்த்து அப்படின்னு உங்கள் உடலை சார்ந்து மற்றவர்கள் விமர்சனம் அல்லது உங்கள் உடல்நிலையை கேட்டறிவார்கள். உங்களுக்கு மனக்குழப்பம், மன அழுத்தம், கொஞ்சம் பயம், பதற்றம் ஏற்படுத்தியே தீரும். ஜென்ம ராசியை, ஜென்ம நட்சத்திரத்தை ராகுவை சந்திரன் கடக்கும்போது சிலருக்கு விஷ பயமும் ஏற்படும். அதாவது கிராமப்புறங்களில் இருக்கக்கூடியவர்கள் வாய்க்கா வரப்புகளில் செல்லும்போது கவனமாக வரணும். தேள், பூரான், பாம்பு, நண்டுவகுளி இந்த மாதிரி விஷ ஜந்துக்களால் கடியும் உண்டாகும். 6, 7, 8ஆம் தேதிகளில் பார்த்தீங்கன்னா 2வது வீட்டிலே சந்திர பகவான் சனியை கடப்பார். சனியை சந்திர பகவான் கடக்கும் போது உங்களுக்கு குடும்பஸ்தானம் 6ஆம் அதிபதி 2வது வீட்டில் செல்லும்போது உங்களுடைய பேச்சுவார்த்தையில் நீங்கள் கவனமாக இருக்கணும். குடும்பத்தில் பேசினாலும் சரி, மற்றவர்களிடம் பேசினாலும் சரி, உங்கள் பேச்சுவார்த்தை கேட்டு மற்றவர்கள் எரிச்சல் அடைவார்கள். இவர் என்னப்பா இப்படி பேசுகிறாரு அப்படின்னு மற்றவர்கள் எரிச்சலை தோன்ற அளவுக்கு உங்களுடைய பேச்சு இருக்கும். அப்படி இல்லைன்னா மற்றவர்களை அனுசரித்து நீங்கள் உறவுக்காரர்களாக, உங்கள் நண்பர்களாக ஆக்கி கொள்ளக்கூடிய சூழ்நிலையும் வரும். உங்களுக்கு 7 நாட்டு சனியில் குடும்ப பாதச்சனி ஓடிக்கொண்டிருக்கிறது. 2வது வீட்டிலே சந்திர பகவான் சனியை கடக்கும் போது கண்டிப்பாக குடும்பத்திலேயே நீங்கள் பேச தெரியாமல் பேசி பகையை உண்டு பண்ணியிருக்கீங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் முகம் கொடுத்து பேசாத மாதிரியான சூழ்நிலையும் இந்த வாரம் இறுதியில் ஏற்படுத்தி கொள்வீங்க. 2வது வீட்டிலே சந்திர பகவான் செல்லும்போது குடும்ப தேவைக்காக அரிசி வாங்கிறது, பருப்பு வாங்கிறது, காய்கறி வாங்கிறது, இந்த மாதிரி குடும்ப தேவைக்காக, உணவுக்காக பணம் செலவழிப்பீங்க. 2ஆம் வீட்டில் சந்திரன் சனியை கடக்கும்போது குடும்ப தேவைக்காக பணங்காசு செலவு பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இந்த வாரம் இறுதியில் உண்டு. 9, 10ஆம் தேதிகளில் சந்திர பகவான் 3ஆம் இடமான செவ்வாயுடைய வீட்டில் அசுவினி, பரணி நட்சத்திரத்தை கடப்பார். 3வது வீட்டிலே சந்திரன் செல்வது மிகப்பெரிய அதிர்ஷ்டம், நல்ல லாபம். நல்ல முயற்சி செய்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய முயற்சிகள் வெற்றியாகும். அது வேலை சார்ந்தா இருக்கலாம், படிப்பு சார்ந்தா இருக்கலாம். 3வது வீட்டில் சந்திரன் செல்லும்போது முயற்சி செஞ்சீங்கன்னா அந்த முயற்சிகள் 100% வெற்றியாகும். உடல்நிலை நன்றாக இருக்கும், உடல் சுகம் பெறும். 3வது வீட்டில் சந்திரன் செல்லும்போது விவசாயிகளுக்கு புதிய வெள்ளாமை பண்ணலாம். ஆடு, மாடு, கோழி நல்ல லாபத்தை கொடுக்கும். பயிர் அறுவடை பண்ணக்கூடியவர்கள் நல்ல லாபத்துக்கு உங்களுடைய தானியங்களை விற்கலாம். 3வது வீட்டில் சந்திரன் செல்வது உங்களுக்கு யோகமே. அதாவது வாரம் இறுதியில் கும்பராசிக்கு 4வது வீட்டிலே பார்த்தீங்கன்னா 3ஆம் அதிபதி வார ஆரம்பத்தில் சூரிய நட்சத்திரத்திலே செல்கிறார். சூரியன் உங்களுக்கு 7ஆம் அதிபதி 5வது வீட்டிலே ராகு நட்சத்திரத்திலே புதனும் சூரியனும் அமர்ந்திருக்கிறார்கள். ராகு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியில் ஜென்ம ராகுவாக இன்னொரு 4 மாதம் சஞ்சாரம் செய்வார். ஜென்மத்திலே ராகு இருக்கும்போது, ராகு நட்சத்திரத்திலே 2 கிரகங்கள் செல்லும்போது உங்களுக்கு உடல் உழைப்பு அதிகமாக இருக்கும், அலைச்சல் அதிகமாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கணும். 4வது வீட்டிலே சூரிய நட்சத்திரத்திலே செவ்வாய் செல்லும்போது சுகம் கெடும். அதே மாதிரி வண்டி, வாகன போக்குவரத்து பயணங்களில் இந்த வாரம் கொஞ்சம் கவனம் போயிட்டு கவனமாக வரணும். 3 தேதி முதல் செவ்வாய் 4வது வீட்டிலே சந்திர பகவான் நட்சத்திரத்தில் செல்வார். சந்திரன் உங்களுக்கு 6ஆம் அதிபதி. 6ஆம் அதிபதி நட்சத்திரத்தில் 4வது வீட்டில் செவ்வாய் செல்லும்போது வீடு, மனை, வண்டி, வாகனம், சொத்துக்கள் மூலம் உங்களுக்கு செலவுகளை கொடுக்கும். சிலர் வண்டி வாகன செலவு பண்ணலாம். செலவு காசு இல்லாமல் பத்திரங்களை அடமானம் வைப்பது, நகையை அடமானம் வைத்து கடன் பெறுவது, இந்த மாதிரியான சூழ்நிலையும் செவ்வாய் சந்திர நட்சத்திரத்திலே செல்லும்போது
சொந்த பந்த உறவுகளிடம் நீங்கள் வந்து சண்டை சச்சரவில் ஈடுபடுற மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு பிரிந்து செல்லக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படுத்தி விடும். அதனால் வந்து 3-4 தேதியிலிருந்து நீங்கள் வந்து உறவினர்களிடம் உங்கள் வீட்டை சுற்றி இருப்பவர்களிடம் சண்டை போடாமல் பார்த்து கொள்வது நல்லது. சந்திரன் நட்சத்திரத்திலே செவ்வாய் செல்லும்போது சிலருக்கு வயிறு சார்ந்த உபாதைகள் வரலாம். சாப்பிட்ற சாப்பாடு ஜீரணம் ஆகாமல் வாந்தி பேதியாகலாம். வயிறு குடல் சார்ந்த பிரச்சனைகள் வரலாம். உங்களுக்கோ உங்கள் மகன் மகள் பிள்ளைகளுக்கோ சந்திரன் நட்சத்திரத்தில் செவ்வாய் செல்லும்போது அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகும். கும்பராசிக்கு 6வது வீட்டிலே குரு சுக்கிரன். வார ஆரம்பத்தில் 6வது வீட்டில் சுக்கிரன் இருக்கிறார். பிறகு 7ஆம் இடம் சுக்கிரன் வருகிறார். இப்போ வந்து உங்களுக்கு கூட்டாளிகள் நண்பர்களுடன் கூட்டாக சேர்ந்து தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு, வேலை செய்யக்கூடியவர்களுக்கு, வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு நன்றாக இருக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா எல்லா வழியிலும் குருவும் சுக்கிரனும் பிரச்சனையை தான் ஏற்படுத்துவாங்க. ஏன்னா சுபக்கோள்கள் 6ஆம் வீட்டில் செல்லும்போது அந்த 6ஆம் இடம் உங்களுக்கு பலமாக வேலை செய்யும். அப்போ வந்து எதிரியை கொடுக்கலாம், கடனை கொடுக்கலாம், உங்களுக்கு வந்து கோர்ட்டு கேஸு வழக்குகளை கொடுக்கலாம், நோயை கொடுக்கலாம். இந்த மாதிரி தேவையில்லாத பிரச்சனைகளை 6ஆம் வீட்டில் சுபக்கோள்கள் செல்லும்போது ஏற்படுத்திவிடும். 7ஆம் வீட்டிற்கு சுக்கிரன் வரும்போது பார்த்தீங்கன்னா பெண்களிடம், எதிர்பாலினர்களிடம் கும்பராசி என்பர்கள் பேசும்போது கவனம் வேண்டும். பேச தெரியாமல் பேசி அவங்களிடம் அசிங்க அவமானப்படக்கூடிய சூழ்நிலை இந்த சுக்கிர பகவான் ஏற்படுத்தி விடுவார். ஏன்னா உங்களுக்கே வந்து 7.5 நாட்டு சனியில் விரயச்சனி ஓடிக்கொண்டிருக்கிறது. உங்களுக்கு நேரம் நல்லா இருந்தால் பரவாயில்ல, கோச்சாரத்தில் உங்களுக்கு நேரம் சரியில்லை. ஜென்ம ராசியிலும் 7வது வீட்டிலும் சர்ப்பக்கோள்கள் சஞ்சாரம் செய்கிறது. அதனால் வந்து நீங்கள் தான் கவனமாக பொறுமையாக நிதானமாக செல்லணும். நீங்கள் வந்து மற்றவர்கள் உங்ககிட்ட பொறுமையாக வருவாங்க, நிதானமாக பேசுவாங்க அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. இந்த வாரம் ராகுவையும் சனி பகவானையும் சந்திர பகவான் கடக்கும்போது கும்ப ராசி என்பர்கள் உங்கள் மனநிலையிலும் உடல் ஆரோக்கியத்திலும் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.